So 12th business studies lesson number 13, the financial market. அதில் பார்த்தீங்கன்னா 13.12 நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் மார்க்கெட்னு ஒரு விஷயம் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று என்எஸ்சி, இன்னொன்று பிஎஸ்சி. என்எஸ்சினாக்கா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இந்தியா. அதோட பிஎஸ்சி அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா. இப்போ நாம் பார்க்க போகிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன நடக்கும்னா, நிறைய பெரிய பெரிய லாபத்தில் இருக்க டர்ன் ஓவர் கொடுக்குற முதலீட்டாளர்கள், அதாவது கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். அந்த லிஸ்ட் ஆகிறதுனால அவங்க வந்து பப்ளிக்கிட்டேருந்து ஃபண்டு வாங்குவாங்க அவங்களோட பிஸ்னஸை செய்யறதுக்காக. அதுலேருந்து அவங்க பிஸ்னஸ் செஞ்சு ப்ராஃபிட் அடைஞ்ச வாட்டி பப்ளிக்கு திருப்பி வந்து ஒரு ப்ராஃபிட்டாக, போனஸாக, டிவிடெண்டாக கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதில் இப்போ என்எஸ்சி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா இது வந்து 1992 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1992 என்எஸ்சி இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க. இது 1992 ரெக்கக்னைஸ் பண்ணி 1994 வந்து கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸ்டாக்லாம் லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதோட ட்ரேடிங் பிளேஸ் எங்கன்னாக்கா என்எஸ்சி, அதாவது செக்யூரிட்டிஸ் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ நெட்ஒர்க்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இது வந்து கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம இந்த ட்ரேடிங் எல்லாம் பண்ணுவோம். இதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணால் போதும். 18 வயசு ஆகணும். அதுக்கு அவ்வளோதான் அதோட குவாலிஃபிகேஷனு. நீங்கள் உங்களோட ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபு, பேன் கார்டு, ஆதார் கார்டு இது எல்லாமே நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நேஷனல் வைடாக டிரான்ஸ்பரண்ட் மார்க்கெட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட்டு என்எஸ்சி எதுக்காக, அதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டு ப்ரொவைட் த நேஷனல் வைட் டிரான்ஸ்பரண்ட் மார்க்கெட் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. எல்லா வகையான செக்யூரிட்டிஸ்னாக்கா பாண்ட்ஸ் மார்க்கெட் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னு தான் என்எஸ்சியோட ஆப்ஜெக்டிவே. அப்புறம் டு என்ஷூர் ஆக்சஸ் டு இன்வெஸ்டர்ஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி த்ரூ அண்ட் அப்ராப்ரியேட் கம்யூனிகேஷன் நெட்வொர்க். ஸோ ஒரு கரெக்டான கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இருக்கணும். மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குன்ட்டு எல்லாரும் டிரான்ஸ்பரண்ட்டாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஆப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், டு ப்ரொவைட் அண்ட் எஃபிஷியன்சி செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் யூசிங் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் சிஸ்டம். எலக்ட்ரானிக் ட்ரேடிங் சிஸ்டமை வச்சு இந்த ஷேர் நீங்கள் வாங்குறது, விற்கிறது, பாண்ட்ஸ் வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்கிறது தான் இவங்களோட நோக்கமே. தென் டு மேக் அவைலபிள் ஷார்ட்டர் செட்டில்மெண்ட் சைக்கிள் டு புக் என்ட்ரி செட்டில்மெண்ட் சிஸ்டம். இப்போ நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட் ஷேர் வாங்குறீங்க, அது ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னாக்கா டக்குன்னு அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட் செட்டில்மெண்ட் சீக்கிரமாக அந்த ப்ராஃபிட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி செட்டில் பண்ணி முடிக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணாங்க. தென் டு மீட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். உலக லெவலில் எல்லா கண்ட்ரிலையும் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. அந்த மற்ற ஸ்டாக் மார்க்கெட்டோட ஸ்டாண்டர்டை லெவலில் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து தன்னோட அப்ஜெக்டிவாக வச்சுருக்காங்க. இதுதான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் என்எஸ்சி. நெக்ஸ்ட் 13.12.1 ட்ரேடிங் ப்ரொசீஜர் ஆன் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரி, இப்போ என்எஸ்சினா என்னன்னு தெரிஞ்சுட்டோம். இப்போ இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஆரம்பிக்கணும், நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு ஷேர் வாங்கணும், விற்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன? Nowadays, trading and securities has shifted from the floor to the stock of exchange to the broker's office. Securities are bought and sold with the help of brokers who are the members of the stock exchange. They act as the intermediate buyers and sellers of securities. Companies have to get their securities listed in the stock exchange for the purpose of trading through the stock exchange. Trading procedures includes the following steps. இன்னைக்கு நீங்கள் ஒரு ஸ்டாக்ல மார்க்கெட், அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து நீங்கள் ஒரு ஷேர் வாங்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 18 வயசு ஆகிருக்கணும். ஒன்று டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கணும், இன்னொன்று. ஆனால் இந்த டிமேட் அக்கௌண்ட் நீங்களாவே நான் போய் டக்கு வாங்க முடியாது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். இதுக்குன்னு ரெஜிஸ்டர்ஸ் புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க மூலமாக தான் நம்மளால, இவங்கள யாருனாக்கா இவங்க இந்த புரோக்கர்ஸ் எல்லாமே மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மெம்பர்ஸ், இவங்களுக்கு தான் லைசன்ஸ் இருக்கு. இவங்க யாருக்கு வேணாலும் ஷேர் வாங்கி கொடுக்கலாம், விற்கலாம். இந்த மாதிரி ரைட்ஸ் இவங்களுக்கு தான், இந்த மெம்பர்ஸ் தான் இருக்கு. ஸோ இவங்க கிட்ட தான் இவங்க மூலமாக தான் நாம எந்த ஒரு ஷேரும் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். இந்த ட்ரேடிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், செலெக்ஷன் ஆஃப் புரோக்கர். செலெக்ஷன் ஆஃப் புரோக்கர்னாக்கா நீங்க கரெக்டான ஒரு புரோக்கரை நீங்க செலக்ட் பண்றது, அது அந்த கஸ்டமரோட கிளைண்டோட இது பொறுப்பு.
யார் வந்து ரெஜிஸ்டர்டு செபியில் யார் ரெஜிஸ்டர்டான ஒரு புரோக்கர்னு நாம தான் பார்த்து கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணி ஒரு புரோக்கர் கண்டிப்பாக இருக்கணும். அவங்களுக்கு தான் அந்த செக்யூரிட்டிஸ் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ரைட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ். Order after fixing the broker, the investors places the outstanding order stating the name of the company, number of shares to bought, sold and price which the transaction has to be made. For example, நீங்க இப்போ broker கண்டுபிடிச்சிட்டீங்க, டிமார்ட் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா இந்த புரோக்கர் கிட்ட போயிட்டு இந்த கம்பெனியில எனக்கு ஷேர் வேணும், எத்தனை ஷேர் வேணும், அது வாங்கணுமா விற்கணுமா, இதெல்லாமே தெளிவாக சொல்லணும். அப்போதான் அந்த புரோக்கர் அந்த இது ப்ரொசீட் பண்ணுவார். உங்களுக்குன்னு ஒரு கிளைண்ட் அக்கௌண்ட், அதாவது பேங்க்ல எப்படி அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அதே கிளைண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும்போது. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர், ட்ரேட் பை த broker. Broker makes the deal if the desired price is quoted by the buyer or seller in his computer. Transaction of the stock exchange can be on the case or cash basis, on carry over basis. பதலாங்கிறது ஹிந்தி வேர்டு. ஸோ பதலானாக்கா அதுக்கு பதிலா அப்படின்னு சொல்றது தான். ஸோ இந்த புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா, நீங்கள் சொன்ன உடனே அந்த கம்ப்யூட்டரில் அவங்க ஒரு ஆஃபீஸில் இருக்க கம்ப்யூட்டரில் வந்து ஒரு பையர்கிட்டயோ செல்லர்கிட்டயோ அவங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டர்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதோட இது வாங்கணும், நீங்கள் எது ஷேர் வாங்கணும் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், அதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா 650 ரூபா இன்னைக்கு விலை போகுது அப்படின்னாக்கா, நீங்கள் அதை வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா ஒன்று 650 ரூபாய்க்குன்னு வாங்கலாம், இல்லை நான் 640 ரூபா வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 640 ரூபான்ட்டு ப்ரைஸ் போட்டு அந்த ஆட்டோமேட்டிக்காக அது 640 ரூபான்னு வந்தோடனே அது வாங்கிக்கலாம். அதோட விற்கிறது இதே மாதிரி பொசிஷன் தான், ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த மாதிரி ட்ரேடர் வந்து புரோக்கர் வந்து இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இன்ஃபர்மேஷன் டு இன்வெஸ்டர்ஸ். The broker informs the investors about a deal and buyers makes the arrangements for payments. சரி, இப்போ இந்த புரோக்கரோட என்னோட அடுத்த வேலை என்னன்னாக்கா, அவங்க இப்போ அந்த கிளைண்ட் சொல்லிட்டாங்க இந்த ஷேர்ஸ் இவ்வளோ வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு, வாங்கி முடிச்சாட்டு அந்த புரோக்கர் ஃபோன் பண்ணி சொல்லணும் கிளைண்ட் கிட்ட, சார் நீங்கள் இவ்வளோ வாங்க சொன்னீங்க, இவ்வளோ தான் கிடைச்சிது, இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த புரோக்கர் சொல்லணும். Then settlement. All transactions are settled through the clearance house through the electronic book entry. எல்லா டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் புக் என்ட்ரி மூலமாக செட்டில் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர்ஸ் ஆன் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ட்ரேடிங் ப்ரொசீஜர்ஸ் ஆன் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட் 13.3 டெபாசிட்டரி சர்வீஸ். டெபாசிட்டரி சர்வீஸ்னா என்னன்னு பார்ப்போம். Depository Act 1996 introduced the depository service system in India. Under the depository service system, physical securities are converted into electronic form through the process of dematerialization. So in the security deposit system பார்த்தீங்கன்னாக்கா, deposit security service system வந்து 1996ல depository act மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னாக்கா, ஃபர்ஸ்ட் டெபாசிட்டரி இருக்கு, அப்புறம் டிபின்னு சொல்லுவாங்க, டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸு, அப்புறம் இஷ்யூயிங் கம்பெனி, அப்புறம் இன்வெஸ்டர்ஸ். இது வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இருக்கும் இந்த எல்லா டெபாசிட்டரிஸும். இது என்னன்னு முதல்ல பார்ப்போம். டெபாசிட்டரி இஸ் லைக் அ பேங்க் இன் விச் an investor can deposit and withdraw his shares. Deposit payment, that is DP, is an agent of the depository. Investors interact only with DPs. Any financial institution can become a DP after registration with SEBI. The company whose shares are to be transacted in electronic form must be registered with the depository. சரி, இப்போ டெபாசிட்ரினா என்னன்னாக்கா, அந்த கம்பெனி இல்லாட்டி அந்த ஏஜென்ட், அந்த ஒரு ஏஜென்ட் வந்து அவர் வந்து செபி கிட்ட மெம்பராக இருப்பார், ரெஜிஸ்டராக இருப்பார். இவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்வெஸ்டர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இவருக்கு அந்த பர்மிஷன் இருக்கு. இன்னொன்னும் இந்த டெபாசிட்டரி பேமெண்ட்டுங்கிறது, டெபாசிட்ங்கிறது ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் மாதிரி தான். எப்படி நம்ம பேங்க்ல பணம் போட்டு வைக்கிறோமோ, டிரான்சாக்ஷன் பண்றோமோ, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட். இது வந்து இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபேட் டிபி மூலமா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த புரோக்கர் மூலமா தான் பண்ண முடியும். Investors who want to get securities from electronic platform open a demat account.
Demat account is an abbreviation of dematerialization account. Demat account refers to an account which an Indian citizen must open with the DPs to trade in the listed security in electronic form. From this account, one can hold share of various companies in the demat or electronic form. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டிமேட் அக்கௌண்ட்னாக்கா டிமெட்டலிஸ்டிக் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு கிளைண்ட் வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே அவரோட எத்தனை ஷேர் வேணாலும் அவர் ஹோல்டு பண்ணலாம், வாங்கலாம், விற்கலாம். இது எல்லாமே இந்த எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் தான் நடக்கும் டிமேட் அக்கௌண்ட்டில். The service provided by the depository are termed as depository services. The name of two depositories in India are NSDL and CSDL. NSDL means National Segregated Deposit Limited and CSDL means the Central Deposit Service Limited. ஸோ இந்த சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிமேட் அக்கௌண்ட், இந்த டிரான்சாக்ஷன், ஷேர் வாங்குறது, விற்கிறது, செட்டில்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2 கம்பெனி மூலமாக தான் இந்தியாவில் பண்ணப்படுது. அந்த கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னாக்கா டெபாசிட் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கம்பெனி பேர், இந்த டெபாசிட் சர்வீஸ் கொடுக்குற 2 கம்பெனி பேர், ஒன்று NSDL, இன்னொன்று CSDL. NSDLனாக்கா நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட் லிமிடெட், CSDLனாக்கா சென்ட்ரல் டெபாசிட் சர்வீஸ் லிமிடெட். நெக்ஸ்ட் 13.13.1 சர்வீசஸ் ப்ரொவைடட் பை டெபாசிட்டரி. என்னென்ன இந்த டெபாசிட்டரிஸ்ங்க வந்து, அதாவது இந்த புரோக்கர்ஸ்ங்கிறது, இந்த கம்பெனிஸ்ங்கிறது சர்வீஸ் கொடுக்குறாங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்னா, டிமேட் தட் இஸ் கன்வெர்ட்டிங் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் இன்டு எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஸோ ஒரு 30 வருஷத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஷேர் வாங்கினா நீங்கள் ஃபோன் பண்ணி புரோக்கர்கிட்ட சொல்லிட்டு, இல்லை நேரில் புரோக்கர்கிட்ட போயிட்டு காசு கொடுத்துட்டு அந்த புரோக்கர் வந்து அந்த ஷேர் வந்து அப்ளை பண்ணி, அந்த ஷேர் அப்ளிகேஷன் வந்து பாம்பேக்கு போயிட்டு திருப்பி அந்த ஷேர் உங்களுக்கு வரதுக்கு 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ஷேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கையில் ஒரு ஹார்டு காப்பி சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க பழைய காலத்தில். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டக்குன்னு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாக்கா உடனே நீங்கள் ஷேர் வாங்கலாம், உடனே விற்கலாம், உங்களோட அக்கௌண்ட்டில் டக்குன்னு எல்லா டிரான்சாக்ஷனும் நடந்துடும். ஸோ எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்மில் வைக்கிறது தான் இவங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ். செகண்ட், ரீமெட்டலைசேஷன் ஆர் ரீமேட், that is getting physical certificate from the electronic securities. This is reverse of demat. ரீமேட்னா என்னன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாமே எலக்ட்ரானிக் மூலமாக தான் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சிருக்காங்க, அவங்க ஷேர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இதுவே இல்லை எனக்கு வந்து அந்த காலத்து மாதிரி சர்டிஃபிகேட்டே வேணும், ஹார்டு காப்பியே வேணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரீமேட். இந்த ரீமேட்ல அக்கௌண்ட் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணோம்னாக்கா நமக்கு அந்த ஷேர் புரோக்கர் வந்து நமக்கு அந்த ரீமேட், அதாவது சர்டிஃபிகேட்டே, அந்த கம்பெனியோட ஷேர் சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுப்பாரு. டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ். டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ்னாக்கா நம்ம வச்சிருக்க ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா யார் பேர்லாலும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், நாமினி பேரில், அதுதான் சொல்கிறாங்க. அந்த சர்வீஸும் தராங்க. செட்டில்மெண்ட் ஆஃப் ட்ரேடு. செட்டில்மெண்ட் ஆஃப் ட்ரேட்னாக்கா நீங்கள் ஏதாவது பை பண்ணணும்னாக்கா அந்த பை ஆகட்டும், செல் பண்ணணும்னாக்கா செல் ஆகட்டும், அது ப்ராஃபிட் ஆகட்டும், அந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே செட்டில் பண்ண வைக்கிறது தான் இந்த டெபாசிட்டரியோட சர்வீஸு. நெக்ஸ்ட், ஒர்க்கிங் ஆஃப் டெபாசிட்டரி சிஸ்டம். இந்த டெபாசிட்டரி சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, அதாவது இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யறாங்க. இன்வெஸ்டர்ஸ் must submit demat request form DRF along with the certificate to DP. DP submit is the DRF and the share certificates to be issued in the company and intimates the depositories. The company verifies the DRF and share certificate. Then the company confirms the dematerialized to the depositories. Depository inform the same to DP. DP then credits investors demat account with a share. DP sends the statement to the account investor. இது ஒன்றும் பெரிய விஷயம், கன்ஃபியூஷனான விஷயம் கிடையாது. நீங்கள் இப்போ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் ஃபார்ம் கொடுக்குறீங்க. எதுக்குன்னாக்கா அந்த டெபாசிட் அந்த ஏஜென்ட் கிட்ட, அதாவது அந்த புரோக்கர் கிட்ட, அந்த புரோக்கர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதிலாக அவர் வந்து ஷேர் வாங்குவார். அந்த ஷேர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதுதான் அங்கே சொல்கிறாங்க, இதுதான் அந்த டிமேட் அக்கௌண்ட் அங்கே வேலை செய்யறதுக்கு அப்ஜெக்டிவே அதுதான். நெக்ஸ்ட் 13.13.2 பெனிஃபிட்ஸ் ஆஃப் டெபாசிட்டரி சர்வீசஸ். இந்த டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்த மாதிரி புரோக்கர்ஸ் மூலமா என்ன பிரயோஜனம், அதுதான் பெனிஃபிட்ஸ், உபயோகம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆன் எனி ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை டெபாசிட்டரி சர்வீசஸ். நீங்க ஸ்டாக் வித்தாலும் வாங்கினாலும் எல்லாமே இந்த புரோக்கர், தட் இஸ் டெபாசிட்டரி சர்வீசஸ் மூலமா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பெனிஃபிட்.
சேவ் டைம், நம்ம டைம் ரொம்ப மிச்சமாகுது. அந்த காலத்துல எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். ஸோ இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்லயே நம்ம எத்தனை ஷேர் வேணாலும் வாங்கலாம், எத்தனை ஷேர் வேணாலும் விற்கலாம். ஸோ நம்ம டைம் மிச்சமாகுது. நோ பேப்பர் ஒர்க். ஸோ பேப்பர்லாம் ஃபில் பண்ற வேலையே கிடையாது, எல்லாமே எலக்ட்ரானிக் ஆயிடுச்சு. லோவர் டிரான்சாக்ஷன் காஸ்ட், அதாட்டும் கமிஷனும் டிரான்சாக்ஷன் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான் இந்த காலத்துல. ஈஸி இன் ட்ரேடிங், ட்ரேடிங் நம்மளால ஈஸியா பண்ண முடியுது. டிரான்ஸ்பரன்சி இன் டிரான்சாக்ஷன், ஸோ நம்ம என்ன வாங்குறோம் விற்கிறோம், புரோக்கர்ஸ் என்ன பண்றாங்க, எல்லா விஷயமும் டிரான்சாக்ஷன் இது டிரான்ஸ்பரண்டா இருக்கு. பிசிக்கல் பிரசன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர் இஸ் நாட் ரெக்வயர்ட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்டர் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உட்காந்துட்டு எல்லாம் வாங்கணும் விற்கணும் இந்த வேலைலாம் இருந்துச்சு. இப்போலாம் அப்படி கிடையாது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பிசிக்கல் பிரசன்ஸ் இருக்குன்னு அவசியமே கிடையாது. ரிஸ்க் ஆஃப் லாஸ் அண்ட் முட்டிலேஷன் ஆஃப் செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் இஸ் எலிமினேட்டட். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ் ஆனாலோ இல்லை ஏதாவது தீபாவளி ஆனாலோ அதுக்குண்டான சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. இன்னைக்கு இந்த எலக்ட்ரானிக் மூலம் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க.